இந்தியாவினுடைய உச்சபட்ச புலனாய்வு அமைப்பா இருக்கக்கூடிய NIA வெளிப்படையா ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு பெண் MP பிரக்யா சிங் தாக்கூர், இவங்களை தூக்குல போடணும், அதிகபட்ச தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சபட்ச அதிகாரம் படைச்ச புலனாய்வு அமைப்பை சொல்றாங்க. இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக MPக்கு இன்னைக்கு மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு NIA தேசிய புலனாய்வு அமைப்பே ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய உச்சபட்ச தண்டனையை இவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க? வர்ற மே 8ஆம் தேதி நீதிமன்றத்துல இந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கு. குறிப்பா தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 18 பயன்படுத்த சொல்லி NIA சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எதுக்காக இந்த MPக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? இவங்க என்னென்ன வழக்குகள்ல ஈடுபட்டாங்க? இன்னும் குறிப்பா இவங்க நேரடியாக என்னென்ன தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு எது அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NIAன்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய புலனாய்வு முகமை அவங்க ஒரு அறிக்கை தயாரிச்சு அந்த அறிக்கையில வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவினுடைய MP-யா இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூருக்கு தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் செக்ஷன் 16 இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதிகபட்ச தண்டனை என்ன? தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மரண தண்டனை கொடுக்க சொல்லி NIA சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆளும் கட்சியில இருந்து MP என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சி காத்திருக்கு. இதுல இன்னும் ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வெறும் MP மட்டும் கிடையாது, பாராளுமன்றத்தினுடைய டிஃபென்ஸ் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, பாதுகாப்புக்கான டிஃபென்ஸ் கமிட்டி, அதுல மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் தூக்குல போடணும்னு சொல்லுது, அவரு இந்தியாவினுடைய பாதுகாப்பு கமிட்டியில இருக்கிறாரா? இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. குறிப்பா இந்த பிரக்யா சிங் தாக்கூர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபினவ் பாரத் அப்படிங்கக்கூடிய RSS அமைப்பினுடைய ஒரு துணை அமைப்பினுடைய பொறுப்பாளர். இவங்க சின்ன வயசுல இருந்தே RSSல இருந்து வந்தவங்க. RSSனுடைய மாணவர் அமைப்பான ABVல மிக முக்கியமான பொறுப்புலையும் தலைமை பொறுப்புலையும் இருந்தவங்க. இந்த பிரக்யா சிங் தாக்கூர் எப்படி நேரடியாக ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு மாற்றாங்க அப்படின்னா, 2008 மாலேகான்ல ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது. சரி, மாலேகான் மகாராஷ்டிரா பகுதியில் நடக்கக்கூடிய முதல் குண்டுவெடிப்பா அப்படின்னா கிடையாது. இதே மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு 2006லயும் நடந்திருக்கு. 2006ல நடந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 31 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. எக்கச்சக்கமான பேர் கை கால் இழந்து போறாங்க, வாழ்க்கையே செதஞ்சு போகுது. சரி, 2006ல குண்டு வச்சது யாரு அப்படின்னு உடனே இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகள் வேக வேகமா நிறைய பேர்த்த கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ண எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்காங்க. குறிப்பா ஒரு 7 பேர்த்த டார்கெட் பண்ணி கைது பண்ணி அவங்களுக்கு சிறையில தூக்கி போடுறாங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அவங்க ஜெயில இருந்ததுக்கு பிறகு 2011ல அவங்களுக்கு பெயில் கொடுத்து வெளியே வர்றாங்க. 2011ல பெயில் கிடைச்சி வெளியே வந்ததுக்கு பிறகு 2016ல நீதிமன்றத்தில் என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, இவங்க எந்த குற்றச்சாட்டுலையுமே ஈடுபடலை. அதாவது இந்த 2006 இந்த குண்டுவெடிப்பு குற்றச்சாட்டுல இவங்க ஈடுபடலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விடுதலையும் கிடைக்குது. இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 2006ல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, மக்கள் சாகிறாங்க, இவ்வளவு படுகொலை நடந்திருக்கு, இவ்வளவு காயம்பட்டிருக்காங்க. இவங்க 2011ல பெயில் கிடைச்சி வெளியே வர்றாங்க. இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்க 2016ல இவங்க மேல குற்றமே இல்லைன்னு ப்ரூவ் ஆகும்போது யார் உண்மையான குற்றவாளி? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த கேள்விக்கான பதில் எங்க கிடைக்குது அப்படின்னா, 2006ல நடந்த குண்டுவெடிப்புல கிடைக்கல, 2008ல இன்னொரு குண்டுவெடிப்பு நடக்குது மாலேகான்ல, அதுலதான் ஒரு விடை கிடைக்குது. அப்போ 2006 குண்டுவெடிப்புல அவ்வளவு பேர் சாகுறாங்க, 31 பேருக்கு மேல. 2008ல செப்டம்பர்ல நடக்கிற மாலேகான் குண்டுவெடிப்புல 6 பேர் சாகுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமானவங்க காயப்படுறாங்க. இந்த 2006க்கும் 2008க்கும் இடைப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குண்டுவெடிப்புகள் நடக்குது. எல்லாமே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான தர்கா இங்கதான் நடக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2006 மாலேகான் குண்டுவெடிப்பு. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின் சம்ஜத் எக்ஸ்பிரஸ், இதுல ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்து நிறைய பேர் சாகுறாங்க. இது இல்லாம ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, இது இல்லாம 2008ல் நடந்த மாலேகான் குண்டுவெடிப்பு, அடுத்தடுத்து 5 மிக முக்கியமான குண்டுவெடிப்புகள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை மையமாக வைத்து இஸ்லாமியர்கள் மேல நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகள்.
இதுல ஆரம்பத்துல 2006 கைதானது முஸ்லிம்கள் தான், பிற்பாடு குற்றம் இல்லைன்னு விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்த நடந்த குண்டுவெடிப்புகளில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதுல குறிப்பாக இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய இந்த பிரக்யா சிங் தாக்கூர் நேரடியாக இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு கைது செய்யப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம 2006 இருந்து 2008 வரைக்கும் நடந்த இந்த 5 குண்டுவெடிப்புக்கும் நாங்க தான் திட்டமிட்ட அப்படின்னு RSS மிக முக்கியமான சாமியாரான ஆசிமானந்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இந்த செய்தி எல்லா பத்திரிகையிலும் வெளிவருது. கேரவன் பத்திரிகை இதை ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி எக்கச்சக்கமான ஆதாரங்களை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தெகல்கா பத்திரிகை வெளியிட்டாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஆவணங்களாக இருக்குது. அப்போ ஆசிமானந்தா ஒத்துக்கிறாரு, நாங்க தான் பண்ணோம், இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கு எதிராக இந்த குண்டுவெடிப்புகளை அவங்கள தாக்குற மாதிரி நாங்க தான் பண்ணணும். அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு முதல்ல பின்னாடி பின்வாங்கிக்கிறாரு. இல்ல என்ன மிரட்டி எழுதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பின்வாங்கல் நடவடிக்கை அவர் ஈடுபடுறாரு. ஆசிமானந்தாவினுடைய வழக்கு அப்படிங்கிறது, அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆவணங்களாக இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில 2006 இருந்து 2008 வரைக்கும் இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணி நடந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்துத்துவா, RSS, அபினவ் பாரத் இது மாதிரியான காவி கும்பல் வைத்த குண்டுவெடிப்பு தான். இது ஏதோ நம்ம போற போக்குல சொல்ல, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்புல இன்னைக்கு வரைக்கும் கைதாகி தண்டனை வாங்கிட்டு இருக்கிறது யாரு? RSS காரங்க தான். இது மாதிரி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இன்னைக்கு RSS காரங்க தான் உள்ள இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு ஒரு சைக்கிள்ல, ஒரு பைக்ல வச்சு தான் அந்த குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த வண்டி யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கும்போது பிரக்யா சிங் தாக்கூர் நேரடியாக மாட்டுறாங்க. அது அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க பேர்ல தான் அந்த வண்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, யஸ்பல் பத்னா அப்படிங்கக்கூடிய ஒரு RSS காரர், அவரும் வேற வழி இல்லாம கன்ஃபியூஸ் பண்றாரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த குண்டுவெடிப்பை மையமாக வைத்து இந்த குண்டுவெடிப்பை நடத்துவதற்காக போபால்ல ஏப்ரல் 11ஆம் தேதி 2008 கூட்டங்கள் நடந்துச்சு. அந்த கூட்டங்கள்ல நான் கலந்துக்கிட்டேன். இந்த கூட்டங்கள்ல இந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றவர் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் தான் அப்படின்னு சொல்லி அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. பிற்பாடு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் வந்து அரசனை மிரட்டி வாங்குச்சு அப்படின்னு சொல்லி பின்வாங்குறாரு. அப்போ இந்த பிரக்யா சிங் தாக்கூர் அப்படிங்கிறவர் மிக முக்கியமான குண்டுவெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். இந்த வழக்கை யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, இவங்க தான் வந்து முழுக்க இதை வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க தான் வந்து பிரக்யா சிங் தாக்கூரை கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த மிக முக்கியமான IPS அதிகாரி ஹேமந்த் கர்காரே, இவர் மும்பையில் நடந்த ஹோட்டல் குண்டுவெடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். யாரு அவரை சுட்டு கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தீவிரவாதிகள் சுட்டாங்களா இல்ல கூட இருந்தவங்க சுட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு தனி கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அது குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் இந்த கர்காரே அப்படின்னு ஒரு தனி புத்தகமே இருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சாலே தெரியும் அந்த கொலை ஏன் நடந்துச்சு, யாருக்காக நடந்துச்சு, அவருடைய அந்த ஒரு IPS அதிகாரியுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையா தெரியும். அப்போ இந்த பிரக்யா சிங் தாக்கூர் ஒரு தீவிரவாத செயலில் குண்டுவெடிப்பில் ஈடுபடுறாங்க. அதனால அவங்க கைது செய்யப்படுறாங்க. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடால கைது செய்யப்படுறாங்க. சிறையில் இருக்காங்க. இவங்க சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, 2016 இந்தியாவினுடைய NIA என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மேல போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிற்பாடு அந்த வழக்கு NIAக்கு மாற்றப்படுது. இந்த வழக்கு எப்ப NIAக்கு மாறுது அப்படின்னா, 2011ஆவது வருஷம் NIAக்கு மாறுது. 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த RSS காரன எஸ்பாலா இருக்கட்டும் இல்ல சுவாமி ஆசிமானந்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, நாங்க தான் குண்டு வெடிச்சோம், நாங்க தான் வந்து இந்த கொலைகளுக்கு காரணம் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டம் போட்டோம், எவ்வளவு முறை சந்திச்சு பேசணும், என்னென்ன சந்திச்சு பேசணும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லா வாக்குமூலங்களும் வெளியே வந்துச்சு. கேரவன் பத்திரிகை இதை வந்து நீட்டா ஆவணப்படுத்தி வெளியிட்டு இருந்தாங்க. 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கும் போது இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருப்பது NIA அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இவங்க மேல வந்து போதிய சாட்சி இல்ல, பல பேர் வந்து பிறல் சாட்சியா போயிட்டாங்க, போதிய ஆதாரங்கள் இவங்க மேல நிரூபிக்கப்படாதால இவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு NIA ரெக்கமெண்ட் பண்ணுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பிரக்யா சிங் தாக்கூருக்கு பெயில் கொடுத்து அவங்களுடைய மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் மையமாக வச்சு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெயிலில் வெளியே வர்றாங்க. இதுல குறிப்பா இவங்களோட பெயில் விஷயத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த வழக்கை, அதாவது பிரக்யா சிங் தாக்கூரோட வழக்கை, மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கை எந்த நீதிபதி விசாரித்து கொண்டிருந்தாருன்னா, ரோகிணி சலீன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நீதிபதி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரோகிணி சலீன் வந்து அவங்க வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க, எனக்கு NIA தரப்புல இருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு, இந்த வழக்குல வந்து நான் பெருசா இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து ஒரு ஜட்ஜே வந்து வெளிப்படையா சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த வழக்கில் இருந்து அந்த ஜட்ஜ் ஒதுங்கிட்டாங்க. அந்த ஜட்ஜ் ஒதுங்கினதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த
தீவிரவாத எம்பி பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு வந்து பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சு அவங்க வெளியே வர்றாங்க. இவங்க எக்ஸாக்டா எப்போ வெளியே வர்றாங்க அப்படின்னா 2016 வர்றாங்க. வந்தவங்க சும்மா இல்லை. மெடிக்கல் கிரவுண்ட்ஸுக்கு பெயில் வாங்கி வெளியே வந்தவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. 2019 தேர்தல் வந்து பார்த்தீங்களா, எம்பி தேர்தல், அதில் இந்த அம்மாவுக்கு எம்பி சீட்டே கொடுக்கப்படுது. இந்த அம்மா எம்பியா நின்று ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு வர்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வந்தோடனே பார்லிமெண்ட்ல எல்லா துறைக்கும் வந்து பார்லிமெண்டரி கமிட்டிகள் உருவாக்கப்படும். அதுல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கமிட்டி உருவாக்கப்படுது. அந்த கமிட்டியில் இந்த அம்மா மெம்பரா வேற மாறுறாங்க. என்ன கால கொடுமை பாருங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 4-5 குண்டுவெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பல ஆதாரங்கள் இருந்தும், பல சாட்சிகள் இருந்தும், பல நேரடி வாக்குமூலங்கள் இருந்த ஒரு குற்றவாளி பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து, அது உடம்பு சரியில்லைன்னு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தலில் நின்று அவங்களுக்கு இந்த பாஜக அரசாங்கம் சீட்டும் கொடுத்து ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்ல எம்பியா கொண்டு உட்கார்ந்துருக்கு. எம்பியா பார்லிமெண்ட்டுக்கு வந்த இந்த அம்மா வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றத்தில் கோட்சே ரொம்ப நல்லவர், மிகப்பெரிய தேசபக்தர்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. வீடியோவே இருக்கு. யாரை வச்சுட்டு பேசுறாங்க? பிரதமர் மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, கோட்சே மிக நல்லவர், தேசபக்தர், மிகப்பெரிய தேசபக்தர்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியா இருக்காங்க அவங்க. அப்போ கோட்சே காந்தியை கொன்ன ஒரு குற்றவாளி, இவங்க பல இஸ்லாமியர்களை கொன்ன அதுக்கு மூலகர்த்தாவாக செயல்பட்ட ஒரு குற்றவாளி. இப்போ இவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு பாஜக உதவி பண்ணியிருக்கு, ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணியிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குறிப்பாக 2023க்கு பிறகு இந்த வழக்கு மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நிறைய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1500 பேஜுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ஐஏ என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல பிறல் சாட்சியாக போனவங்க கிட்டத்தட்ட 323 பேருக்கு மேல வந்து விசாரிக்கப்பட்டாங்க. அதுல 33 பேர் வந்து பிறல் சாட்சியாகி வெளியே போயிட்டாங்க. அதை பத்தி நமக்கு பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய சாட்சிகள் கிட்டத்தட்ட 290-290 சாட்சிகள் இருக்காங்க. இந்த சாட்சிகளின் அடிப்படையிலேயே பார்த்தாலே போதும், இவங்க நேரடியாக இந்த குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்தியாவினுடைய தீவிரவாத தடுப்பு சட்டமான UAPAல செக்ஷன் 16 அடிப்படையில் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ஐஏவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, என்ஐஏவே சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில் வர மே 8ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும், இவ்வளோ பத்திரிகை செய்திகள் இருந்தும், இவ்வளோ புலனாய்வு அமைப்புகள் வந்து இவ்வளோ தகவல்களை கொண்டு வந்ததுக்கு பிறகும் இவர் விடுதலையாவது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. அதேபோல் கர்காரே எப்படி கொலை செய்யப்பட்டார், அவர் மீது நடந்த துப்பாக்கிச் சூடு யார் செய்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழக்குகளும் தொடர்ச்சியாக ஒரு நேர்மையாக இன்னும் விசாரிக்கப்படும் போது இன்னும் பல தகவல்கள் வெளியே வரும்.